Hey guys, this is Riyaz. Welcome back to Brainimatic Neat Tamil. இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இப்போ ரீநீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா நிறைய பேர் யோசனையில் இருக்கிறது என்னென்னா ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ மெயினாக இந்த வீடியோ நான் ட்ராப்பர்ஸ்க்காக தான் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ட்ராப் எடுக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ், இல்லை சப்போஸ் ட்ராப் எடுத்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், எப்படி படிக்கணும், எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினான விஷயம் ஃபஸ்ட்டு, இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, அண்ட் யூ ஆர் நாட் ஈவன் லைக் பாஸ் கூட பண்ணல, பாஸே பண்ணலை அப்படின்னா ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் யூ டு டேக் அ ட்ராப். சரிங்களா? நீங்கள் பாஸே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ட்ராப் எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 200 மார்க்குக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டேக் அ ட்ராப். ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஒரு 200 கிரேட்டர் தென் 200 இருக்கீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அ ட்ராப் ஈஸிலி. ஓகே, ஸோ ட்ராப் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. இல்லை சப்போஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் எடுத்தேன், ஃபஸ்ட்டு ட்ராப் செகண்ட் அட்டெம்ப்ட், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் அண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் உங்களோட மார்க்கை ஒரு 350 அபவ் எடுத்திருக்கணும். 350 அபவ், இது ரொம்ப மினிமம், பேர் மினிமம்க்கு நான் சொல்கிறேன். 350 அபவ்ன்றது ரொம்ப கம்மி. 350 அபவ் அட்லீஸ்ட் இல்லை 400 அபவ் ஆச்சு நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அ ட்ராப். ட்ராப் நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி செகண்ட் ட்ராப் ஆயிடுச்சு, செகண்ட் ட்ராப் பண்ணியும் 400 கூட என்னால் எடுக்க முடியலை, இல்லை 450க்கு லெஸ் இருக்குது அப்படின்னா நோ ட்ராப் ப்ளீஸ். ஆல்ரெடி நான் செகண்ட் ட்ராப் எடுத்துட்டேன், சேம் கோஸ் ஃபார் திஸ். ஃபஸ்ட்டு ட்ராப் எடுத்தோம் 350க்கு 400க்கு கீழே தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. செகண்ட் ட்ராப் நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் 450 மேலே இருக்கணும், 450 அபவ் இருக்கணும். சரிங்களா? உங்களோட ட்ராப்பை நீங்கள் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? இதுக்கு மேலே இருக்கிறவங்க, தேர்டு ட்ராப் அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் இன்கேஸ் நீங்கள் 480 இல்லை பக்கத்தில் இருக்கிற மார்க்கு கூட ரீச் ஆக முடியலை, ரொம்ப நியர்பை மார்க் கூட ரீச் ஆக முடியலைன்னா தயவு செஞ்சு ட்ராப் எடுக்காதீங்க. ரொம்ப 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 யோசிச்சுக்கோங்க நீங்கள் ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி. இல்லை வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. கோ ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆர் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆர் MBBS abroad. இல்லைனா நீங்கள் அதர் கோர்சஸ்க்கு போகணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாராச்சும் இன்னும் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஹை பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் மெயினாக மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா போயிடுங்க, செல்ஃப் ஃபினான்ஸ் கிடச்சிச்சின்னா காசு இருந்துச்சுன்னா போயிடுங்க. இல்லை MBBS அப்ராட் நீங்கள் போகிறீங்கன்னா இதில் நிறைய ஸ்கேம் நடக்குது, ஏஜென்சி ஸ்கேம். அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்காக தான் லாஸ்ட் இயர் நானே ஒருத்தர்கிட்ட ஏமாந்தேன். அதனால் இந்த வருஷம் ரொம்ப எல்லாமே வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் இந்த வருஷம் MBBS அப்ராட் ரொம்ப ப்ராப்பராக உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் சரி we will clear it. ஓகே, you can contact these numbers 9840 446918 or 8056173138. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் போகணுன்னாலும் சரி, இல்லை கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன், ஒரு ஃபார்ம் தரேன், அந்த ஃபார்மை நீங்கள் MBBS அப்ராட் போகணும்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் தெரிஞ்சிக்கணும்னாலும் யூ கேன் ஈஸிலி காண்டாக்ட் திஸ் நம்பர். இல்லை என்னோட நம்பர் 6380399975. இது கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ரிகார்டிங் MBBS அப்ராட். சரி, இதில் வந்து மெயினான ஒரு விஷயம், நிறைய பேர் ஏமாறுவீங்க. ஸோ ஏமாறாமல் ஒழுங்காக போய் ஜாயின் பண்ணுறதை பாருங்கள், நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்கேஸ் எங்கள் கிட்ட இருந்து நீங்கள் அட்மிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் தென் FMG கோர்ஸ், இது ரெண்டுமே எங்கள் சைட்லேருந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட் இயரில் பேசிக்ஸ்
தெரியறதுக்காக கோர்ஸ் இருக்குது, ஆன்லைன் கோர்ஸ். அது எங்கள் சைட்லேருந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எஃப்எம்ஜி நீங்கள் டில் கிளியர் பண்ணுற வரைக்கும் எங்கள் சைட்லேருந்து எஃப்எம்ஜி சப்போர்ட் இருக்கும். இது யாருமே கொடுக்க மாட்டா. சரி, அடுத்தது, இன்கேஸ் நான் ட்ராப் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு விஷயம், சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். நீங்கள் ட்ராப் இந்த வருஷம் நீட் 2027ல் ட்ராப் எடுக்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், திருப்பி சொல்கிறேன், மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு வாழ்க்கையில். அந்த கெட்ட விஷயத்தை நீங்கள் அதே கெட்ட விஷயத்த மனசில் வச்சுட்டு அடுத்த நாளே உங்களுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு கல்யாண மேடையில் போய் நீங்கள் உட்காருவீங்களா? அதே மாதிரி தான் இந்த ட்ராப்பும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ராப் வந்து உங்களுக்கு ஒரு கல்யாண மேடை மாதிரி. நீங்கள் தாலி கட்டி அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது உங்களோட மெடிக்கல் சீட் மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கெட்ட விஷயம் இருக்குல்ல, அந்த கெட்ட விஷயத்தை தூக்கி போட்டுருங்க. இங்கே நிறைய பேர் வந்து ட்ராப் எடுக்கிறது வேஸ்ட் அப்படின்ற யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு இயர் வேஸ்ட் ஆகிடும். எவ்ரிதிங் இஸ் நாலேஜ் இன் திஸ் வேர்ல்டு. நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு நாலேஜ் தான் கொடுக்க போகுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டை தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக உட்காந்து படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் வரணும். சரி, படிக்க போகிறேன்னா எங்கே போய் படிப்பேன்? ஸோ ஒன்று, வீட்டில் காசு கொடுக்க முடியும் அப்படின்னா ஆஃப்லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் யூ கேன் கோ. ரெசிடென்ஷியல் பேச்சஸ்லாம் நிறையவே இருக்குது, நீங்கள் வேணால் அதுக்கு கூட போய் ஜாயின் பண்ணலாம். பட் ரொம்ப காசு இருக்குது அதுக்கெலாம். இல்லை, ஆஃப்லைனில் எனக்கு கோச்சிங் சரியாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஆன்லைன். பட் ஆன்லைனில் ரொம்ப 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 கண்ட்ரோல்டாக நீங்கள் படிக்கணும். அதுதான் ஒரே ஒரு ட்ராபேக். கண்ட்ரோல்டாக நீங்கள் படிக்கணும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்னா மெயினான விஷயம், மேக் என்ஷூர் தட் தே டேக் லைவ் கிளாஸஸ். சரிங்களா? லைவ் கிளாஸஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு மாடர்ன் ஸ்கேம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம தமிழ்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ட்ராப்பர்ஸ் எல்லாருமே நீங்கள் கம்மியான மார்க்கில் விட்டுட்டிங்களா, உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் பேர் வச்சு ஃபுல்லாக பழைய ரெக்கார்டிங்கை கொடுத்து வாயிலாப்பி 10,000 ரூபாவை கோவிந்தா பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த 10,000 ரூபா கோவிந்தா பண்ணி விட்டாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு நீங்கள் ஆகாதீங்க. பழைய ரெக்கார்டிங்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்க வைக்கிறதும் ஒன்று தான். நீ சத்தியமாக ஆன்லைனில் படிக்க மாட்டேன், நான் 110% சொல்கிறேன். நீ என்ன தான் யோசிச்சு நான் ரெக்கார்டிங் வச்சே படிச்சுப்பேன் நினச்சாலும் நான் எழுதி கொடுக்குறேன், நீ படிக்க மாட்டேன். சரியா? ஸோ அந்த ஒரு தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ லைவ் கிளாஸஸ் இருக்கான்னு பாருங்கள், லைவில் உட்காந்து கிளாஸஸை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு ரெக்கார்டிங்கை நீங்கள் ரொம்ப மாதம் உட்காந்து கூட பார்ப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு தோணவே தோணாது படிக்கிறதுக்கு. 100ல் கூட இல்லை, 1000ல் ஒருத்தர் இல்லை 3 பேர், 1லேருந்து 3 பேர், இந்த ரேஞ்சில் மட்டும்தான் நடக்கும் விஷயங்கள். ஓகேவா? அவங்க மட்டும்தான் மேபி படித்து முன்னேற வாய்ப்பு இருக்கே தவிர்த்து மிச்சம் யாருமே பண்ண மாட்டாங்க. சரி, ஸோ இந்த இடத்துல இது ஒரு விஷயம். நாங்கள் லைவ் கிளாஸஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். நாங்களும் ரெக்கார்டிங் தருவோம். எந்த ரெக்கார்டிங்னா பழைய ரெக்கார்டிங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரொம்ப எட்ஜ் அளவில் விட்டுட்டீங்க மார்க், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. எனக்கு வந்து இந்த சாப்டர் நான் முன்னாடியே முடிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் லைவில் நடத்திருக்க மாட்டேன் அந்த சாப்டரை. ஸோ அதுக்காக தான் லாஸ்ட் இயர் பேட்சில் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் நடந்துச்சோ அது எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் வச்சுட்டோம். யாரெல்லாம் பேட்சில் சேர்றாங்களோ, நீ லைவில் பார்க்குறவங்க லைவில் பார்த்துக்கோ. இல்லை நீ ட்ராப் பண்ணுற, எனக்கு தனியான ஒரு ட்ராக்கில் போகணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னா, சரியா, இன்கேஸ் இல்லை எனக்கு ஒரு தனியான ஷெடியூல் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மாதிரி யோசிக்கிறேன், நீ உன்னோட மென்டர்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாருக்குமே காமனாக போன வருஷத்துக்கான ஃபுல் அக்சஸ் கொடுத்துட்டோம் எல்லா ரெக்கார்டிங் செஷன்ஸுமே. ஆனால் இந்த வருஷத்துக்கு புதுசான இன்னும் பெட்டரான கண்டென்ட்ஸை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம் வேணும்னா. சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம்னா, இறுதி சுற்றோட நோட்ஸு, ரிசோர்ஸஸ் என்னென்ன இருந்தோ அதுவும் நாங்கள் ஃப்ரீ ஆக்கிட்டோம் இப்போ எல்லா பசங்களுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, இந்த இடத்துல நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் போக்கிட்டு படித்தா மட்டும் தயவு செஞ்சு ஆன்லைன் எடுங்க. இல்லைனா ஆன்லைன் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நீங்கள் படித்தா மட்டும்தான் மார்க் எடுக்க முடியும். சரி, இப்போ இந்த ரீநீட் முடிஞ்சதில் அதில் எங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். இவங்க நிறைய பேர் ரீலில் பார்த்துருப்பீங்க. ஷீ வாஸ் லைக் ஸ்டூடெண்ட். அவங்க இறுதி சுற்றில் ஃபுல்லாக உட்காந்து படித்த ஒரு ஸ்டூடெண்ட். அண்ட் அவங்க அஃப்கோர்ஸ் ஆஃப்லைன்லேயும் ஒரு இடத்துல படிச்சிருந்தாங்க. ஷீ ஸ்கோர்டு 605 மார்க். பட் இதில் ஹைலைட் என்னென்னா, இவங்க வந்து எங்களோட இறுதி சுற்று ஸ்டூடெண்ட். இவர் வந்து எங்களோட பியூர் ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட் மோனிஷ் குமார். ஐம் வெரி கிளாட் டு சே தட் ஹீ டிடன்ட் கோ எனி ஆஃப்லைன் கோச்சிங். அண்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 601 மார்க் இஸ் ஹிஸ் மார்க். ஆன்லைனில்
படித்தா மார்க் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மை கிடையாது அப்படின்றத மோனிஷ்குமார் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ 601 மார்க்கு பியூராக வீட்டிலையே உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை உங்களோட ஃபீட்பேக் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவும் இல்லை, BMNTக்குள்ளே வாங்க, வெப்சைட் உள்ள அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த வருஷம் பேட்சுக்கான ஃபீட்பேக்ஸ் நிறையவே இருக்கும். நீங்கள் வேணும்னா இதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம். ஓகே, நிறையவே இருக்குது, போயிட்டே இருக்கும், இன்னும் நான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரிங்களா, வேணும்னா இதில் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபீட்பேக் ஆஃப் ஆர் நியூ பேட்சஸ். சரி, அதே மாதிரி அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா விஸ்வேஸ்வரன், இவரும் சரி, இவரும் இறுதி சுற்றுலையும் படிச்சிருந்தார். அதே மாதிரி சேம் விக்னேஷார் இறுதி சுற்று ஸ்டூடெண்ட், சிஸ்ரி பாலமுருகன் இறுதி சுற்று ஸ்டூடெண்ட் அண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் கூட. சஞ்சயம் இவங்களும் வந்து இறுதி சுற்று ஸ்டூடெண்ட். இதில் பேட்ச் ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இவங்க பேட்ச் ஸ்டூடெண்ட், அப்புறமா ஸ்ரீநிதி பேட்ச் ஸ்டூடெண்ட், தீக்ஷிதா பேட்ச் ஸ்டூடெண்ட், இன்னும் நிறைய இருக்குது. நாங்கள் இன்னும் வந்து எடிட்டிங்கில் போயிட்டுருக்கு நிறைய பேருது. அப்புறமா வந்து யுவஸ்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட், அப்புறமா வந்து கமல்நாத் வந்து இறுதி சுற்று ஸ்டூடெண்ட். இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து சூப்பராக சீட் கிடச்சிரும். ஸோ சரி, இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு வாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து இங்கே முக்கால்வாசி பேர், இப்போ திவ்யா மணிகண்டன் எடுத்துக்கோங்க, இல்லை மோனிஷ்குமார் எடுத்துக்கோங்க, இல்லை யுவஸ்ரீ எடுத்துக்கோங்க, ஸ்ரீநிதி எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே வீட்டிலையே எக்ஸ்க்ளூசிவாக உட்காந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க ஆஃப்லைன் எங்கேயும் ஜாயின் பண்ணல, டெஸ்ட் சீரிஸ் எங்கேயும் ஜாயின் பண்ணல, எல்லாமே வீட்டில் உட்காந்து படித்தாங்க. பட் ஸ்டில் அவங்களால படிக்க முடிஞ்ச ரீசன் என்னென்னா அவங்க கண்ட்ரோல்டாக உட்காந்து படித்தாங்க. நான் மார்க் எடுத்துருவேன் இந்த வருஷன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் மைண்ட் செட்டில் படித்தாங்க. ஸோ மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இனிஷியலாக ஒரு மாதத்துக்கு என்ன மைண்ட் செட் இருந்துச்சோ அதே மைண்ட் செட்டை இயர் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். நடுவில் கண்டிப்பாக பிரேக் டவுன்ஸ் ஆகும், நடுவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னடா இது வாழ்க்கைன்ற மாதிரி தோணும். பட் அதை நீங்கள் வச்சு மிச்ச விஷயங்களை விட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து மைண்ட் செட்டை நீங்கள் ரொம்ப 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 ஒழுங்காக நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட், உங்களோட இந்த வருஷம் மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வருஷம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒழுங்காக பிஃபோர் ஸ்டார்டிங். சரிங்களா, அடுத்தது இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், மிஸ்டேக்ஸை யார் வேணால் அனலைஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே, அதெல்லாம் முடிச்சிட்டிங்க. பட் நிறைய இடத்துல லூசுத்தனமாக நான் பாதியில் ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன், இதை படிச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. நோ, ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ், பில்ட் யுவர் பேசிக்ஸ் அகெயின். ஓகே, நான் இப்போ ஆன்லைனில் பியூராக உட்காந்து படித்தாங்களே அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். உங்கள் எல்லாரோட வீடியோவும் லைக் இன்டர்வியூஸும் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரியா, கண்டிப்பாக. சரியா, ஸோ நெக்ஸ்ட், பில்ட் யுவர் பேசிக்ஸ் அகைன். இப்போ ஒரு பில்டிங் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஊந்துச்சுப்பா டமால்னு. சரியா, அப்போது பேஸை வந்து நீ சரி பேஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டிட்டு போயிடுவியா? நோ, இல்லை. ஸோ கீழேருந்து நீங்கள் பார்க்கணும், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக பண்ணியே ஆகணும். ஸோ பில்ட் யுவர் பேசிக்ஸ் அகைன். இதுக்காக தான் நம்ம பேட்சில் மெயினாக பேசிக்ஸ் மேக்ஸ்ன்னு தனியாக ஒன்று நடத்துகிறோம். பேசிக் மேக்ஸ் எத்தனை மணி நேரம்னு கேட்டிங்கன்னா 30லேருந்து 40 மணி நேரம் பேசிக் மேக்ஸ் மட்டுமே இருக்குது. என்ன அப்படி பேசிக் மேக்ஸ் நடத்துவேன்? மேக்ஸிமம் ஆஃப் த பிளேசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் மேக்ஸ்னு சொல்லிட்டு ட்ரிக்னாமெட்ரி, டிஃப்ரென்ஷியேஷன், இன்டிகிரேஷன் தவிர எதுவும் நடத்த மாட்டாங்க. நான் அடிஷன் சப்ராக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸு, லாகு, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, இது அதுன்னு என்னென்ன ஃபிசிக்ஸில் ரிலேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, நீங்கள் போய் பசங்கக்கிட்ட, இப்போ பசங்க நானே சொல்லிடுறேன், கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போவாங்க. ஸோ பசங்கக்கிட்ட சொன்னால் அவங்களே ஃபீட்பேக் சொல்ல போகிறாங்க. ஸோ என்னென்ன நீ ஃபிசிக்ஸில் படிப்பியோ ஒரு விஷயம் விடாமல் ஜிபியிலேருந்து அது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த பேசிக் மேக்ஸில் கவர் ஆகும். இந்த பேசிக் மேக்ஸை நீங்கள் முடிக்கும் போது ஃபுல் ஃபிசிக்ஸ்லேயே முக்கால்வாசிங்க நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அதுதான் இந்த இடத்துல ஸ்பெஷாலிட்டி. ஸோ பேசிக்ஸை நீங்கள் ஒழுங்காக படிக்கணும். அதுக்காக தான் பேசிக் மேக்ஸை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஸ்ட்ராங்காக நடத்துகிறோம். சரிங்களா, ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். நெக்ஸ்ட்டு, அடுத்தது மெயினான விஷயம், இந்த வருஷம் பேப்பர் மட்டும் இல்லை, லாஸ்ட் 2 வருஷமாக ஹார்ட் பேப்பர் வந்துச்சு. ஹார்ட் பேப்பர் கரெக்ட் தானே? ஸோ இந்த ஹார்ட் பேப்பரை நீங்கள் டாக்கிள் பண்ணணும்னா, டாக்கிள் இன் த சென்ஸ் டேக்கிள். ஸோ டேக்கிள் பண்ணணும்னா உங்களோட கிளாஸஸ் ஷுட் பி குட். கிளாஸஸ் எப்படி இருக்கணும்? ரொம்ப நல்ல கிளாஸஸ் இருக்கணும். அதில் தே ஷுட் கவர் தியரி, தென் எம்சிக்யூஸ்னால் என்ன, சும்மா நீட் எம்சிக்யூஸை கொண்டு வந்து சால்வ் பண்ணிட்டு போகிறது? நோ, நாங்கள் இதுக்காக தான் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் ஹையர் லெவலில் போய் ஜேஇ மெயின்ஸ் எல்லாருமே தான் பண்ணுறாங்க. பட் ஜேஇஇ அட்வான்ஸ்டோட கொஸ்டின்ஸும் கொஞ்சம் நாங்கள் சால்வ் பண்ண வைக்கிறோம். நிறைய
நிறைய கொஷின்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஓகே சரியா? ஸோ லெட் இட் பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் நவீன்குமார், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேட்ச்சில் யார் டீச் பண்ண போகிறான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ இவர் வந்து ஃபிசிக்ஸ் வந்து நடத்துகிற ஒரு ஸ்டாஃப். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு ஒருத்தர்கிட்ட கிடச்சிது அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, அது இவருக்கு மட்டும்தான். அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் இவருக்கு. லைக் பேட்ச் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் வந்து இவ்வளோ சூப்பராக நடத்துவார் நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஸ்டில் இன்டர்வியூலாம் வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணி லைக் இட்ஸ் வெரி பர்ஃபெக்ட். ஒரு சின்ன கான்செப்டை கூட அவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் அவ்வளோ கொஷின்ஸை சால்வ் பண்ண வச்சு ஒரு கேசஸுமே இல்லாமல் விடாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற ஒரு ஃபேக்கல்ட்டி அவர். ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவர் மட்டும் நடத்த மாட்டார் ஃபிசிக்ஸ், நானும் தான் நடத்துவேன் ஃபிசிக்ஸு. இது தவிர இன்னொருத்தரும் ஃபிசிக்ஸ் நடத்துவார். ஸோ எல்லாருமே வந்து சூப்பரான ஃபேக்கல்ட்டிஸ். இன்னொருத்தர் என்ஐடி ஃபேக்கல்ட்டி ஒருத்தர் இருக்கார். ஸோ நானும் வந்து உங்களுக்கு சில சாப்டர்ஸ் நடத்துவேன். நெக்ஸ்ட் இப்போது அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ் மெயினாக உங்களோட நோட்ஸ் நல்லா இருக்கணும். ஓகே, நோட்ஸ் அண்ட் கண்டென்ட். சரி, நான் ட்ராப் எடுக்கிறேன், இப்போ உங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா விட்டு போன வீடியோஸில் என்னென்ன பண்ணுறது? அதுக்காக தான் எல்லாமே நாங்கள் ரெக்கார்டிங் கொடுத்துட்டோம். எதெல்லாம் லைவ் முடியுதோ அன்றைக்கே அது ரெக்கார்டிங்கில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து பேக்லாக் கவர் பண்ணணும். பேக்லாக் கவர் பண்ணுறதுக்கு உங்கள் மென்டர் கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவங்க கைட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நானும் உங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன், பேக்லாக்ஸ் எப்படி கவர் பண்ணுறோன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். சரியா? ஸோ இதில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னா ப்ராப்பரான கண்டென்ட் ஃபஸ்ட்டு நடத்துவாங்க, லெக்சர் நடத்துவாங்க. லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறமா நடுவுலையே கேசஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய கொஷின்ஸ் மாதிரி இல்லாமல் கேசஸ், இந்த கேசஸ்லாம் வரும் எக்ஸாமில், இந்த கேசஸ்லாம் வரும்ன்ற மாதிரி கேசஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொஷின்ஸ், எம்சிக்யூஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே, இது மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்டாக போகும். அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா யூனிட் டெஸ்ட் எழுதணும். யூனிட் டெஸ்ட்னு சொல்கிறதோட MEP எழுதணும். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபார் எவ்ரி சாப்டர் வி வில் ப்ரொவைட். சரிங்களா? ஒரு சாப்டருக்கு 100 கொஷின் இருக்கும். சரிங்களா? இதை முடிச்சுட்டு நீங்கள் மென்டர் கிட்ட சப்மிட் பண்ணணும். ஓகே சரியா? இது ஃபிசிக்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எந்த மெத்தடில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன். ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா we will be giving some easy question in this. ஓகே, ஈஸி கொஷின். அதுக்கப்புறமா ஒரு மாடரேட் கேஸ் வரும், தென் ஹார்ட் கேஸ். இது மாதிரி ஒரு லெசனில் இருக்கிற ஒரு கான்செப்டுக்கும் மினிமம் 8லேருந்து 15 கொஷின்ஸ் கிட்ட நாங்கள் சால்வ் பண்ண வைப்போம். ஈஸி, மாடரேட், ஹார்டுன்னு சொல்லி. சரிங்களா? இதில் ஒரு 8, இதில் ஒரு அந்த மாதிரி. ஓகே, ஸோ டோட்டலாக இதில் முடியும் போது இந்த சாப்டர் நீங்கள் மினிமம் 100லேருந்து 150 கொஷின்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் பிரபாகரன் சார் என்ன பண்ணுவார், டாப் 50 கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பார். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் கிடைக்கணும் நிறைய கொஷின்ஸ்க்கு. இதில் பிரபாகரன் சார் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களுக்கு சூப்பரான JEE கொஷின்ஸ் எதெல்லாம் அட்வான்ஸில் வந்துச்சு, தட் மைட் பி ஆஸ்ட் இன் நீட் அகெயின் அப்படின்ற மாதிரி எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ண வச்சுட்டு இருக்காரு. பிரபாகரன் சார் கெமிஸ்ட்ரி நடத்துவார், நான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பாதி நடத்துவேன். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக நான் தான் நடத்துவேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக பிரபாகரன் சார் தான் நடத்துவார். ஓகே சரி, லாஸ்ட்டாக வந்தாங்க தான் பயாலஜி. ஸோ பயாலஜிக்கு நிறைய பேர் வந்து இவங்களை தெரிஞ்சிருக்காது. இவங்களோட லெக்சர் நான் இப்போது ரீசெண்டாக யூடியூப்பில் போஸ்ட் பண்ண போகிறேன். எல்லாருமே உட்காந்து பாருங்கள். இவங்களுக்கும் சூப்பரான ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து வாய்க்குள்ளேயே முணங்குற மாதிரி சில டீச்சர்ஸ் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி கிடையாது. ஷீ இஸ் அ வெரி பர்ஃபெக்ட் டீச்சர் அண்ட் இவங்களுக்கு ரொம்ப நல்ல குவாலிஃபிகேஷனும் இருக்குது. அண்ட் எங்களோட ஜுவாலஜி டீச்சர், இவங்க பாட்னி டீச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அக்கா தான். இங்கே பாருங்கள், திவ்யா மணிகண்டன். இவங்க தான் உங்களோட பாட்னி டீச்சர். ஷீ இஸ் அ மெடிக்கோ நவ். ஸோ அவங்க வந்து இந்த வருஷம் காலேஜும் போக போகிறாங்க. ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். ஸோ இவங்களுக்கும் சூப்பரான ஃபீட்பேக், எல்லாமே டீட்டெயில்டான பாட்டனி லெக்சர்ஸ், ஜெனட்டிக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. சரி, இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக்கிங் கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ப்ரீ புக்கிங் பண்ணாதவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் 2000 rupees ஆஃபர் கொடுக்குறோம். 2000 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எங்களோட மென்டர்ஷிப் பற்றி ஒரு வீடியோ வரும். மென்டர்ஷிப்பில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிடுறேன். மென்டர்ஷிப் ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட டெஸ்ட் இருக்குல்ல, 15 days ஒன்ஸ் டெஸ்ட் நடக்கும்.
ஓகேங்களா? 15 டேஸ் ஒன்ஸ் டெஸ்ட் நடக்கும். இந்த 15 டேஸ் ஒன்ஸ் நடக்கிற டெஸ்ட்டை 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்? டெஸ்ட் அனலைசிஸ் போஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஏன் மார்க் எடுக்கல, எது தப்பாச்சு, எது கரெக்டாச்சுன்னு சொல்லி இதை மென்டர் கிட்ட நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் 1 வீக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த தப்பான கொஷின்ஸை செகண்ட் அனலைசிஸ் பண்ணணும். இது நீங்கள் கம்பல்சரி பண்ணி போஸ்ட் பண்ணணும் மென்டர்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட்டு சரி, அப்போ வாரம் வாரம் எக்ஸாம் இருக்காதான்னு கேட்டால் இல்லை. வீக்லி 3 யூனிட் டெஸ்ட் நடக்கும். மினிமம் 3 நான் சொல்கிறேன். 3லேருந்து 4 கிட்ட யூனிட் டெஸ்ட். இதை எவ்ரி வீக் மென்டர் கிட்ட சப்மிட் பண்ணணும். எவ்ரி வீக் உங்களோட ஃபீஸிபிள் டைமில் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு 100 கொஷின்ஸ் இருக்கும் பர் சாப்டர். அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டை நீங்கள் எழுதிட்டு கண்டிப்பாக மென்டர்ஷிப்பில் நீங்கள் அதை சப்மிட் பண்ணியே ஆகணும். மென்டர்ஷிப்பில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தனியாக ஒரு வீடியோ வரும், எல்லாருமே உட்காந்து பாருங்கள். அது மாதிரியான ஒரு மென்டர்ஷிப் கண்டிப்பாக யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு மென்டருக்கு மீட்டர் இல்லை, மென்டர் 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இவங்க 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மெடிக்கோ மென்டர் இருப்பாங்க. அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, ஆல்ரெடி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பெரிய பெரிய காலேஜில் படித்தது மென்டர்ஷிப் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பித்தலாட்டம் நிறைய ஓடுது, அந்த மாதிரிலாம் கிடையாது. யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கோ, அடிப்பட்டு இப்போ நான் ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஆனால் என்னோட வீடியோ நீங்கள் உட்காந்து பார்க்கல. ஏன்னா நான் நல்லா நடத்துகிறேன்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னோட டீச்சிங் நல்லா இருக்குது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அதனால தான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுற மென்டர்ஸ் எல்லாருமே ஒன்று நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்களா இருப்பாங்க, இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள. ரொம்ப மட்டமாக மார்க் ஸ்கோர் பண்ணவங்க நாங்கள் எடுக்கவே மாட்டோம், பயப்படவே வேண்டாம். பட் வெவ்வேறு மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மென்டர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. சரியா? லெட் இட் பி டாப் மெடிக்கல் காலேஜ் ஆர் லெட் இட் பி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்தானலட்சுமி எடுத்துக்கோங்க. இவங்க இருக்காங்களே 605, இவங்களே வந்து சாதனா லக்ஷ்மி, நான் தப்பாக சொல்லிட்டேன். அவங்க வந்து அன்னைக்கு சந்தான லக்ஷ்மின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் வந்து நேரில் பார்க்கும்போது சொன்ன பேரே சொல்லிட்டேன். இவங்களும் இப்போ மென்டராக வர போகிறாங்க. அதே மாதிரி திவ்யா மணிகண்டன் மென்டராக வர போகிறாங்க, இவங்க மென்டராக வர போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மென்டர்ஸாக சேர போகிறாங்க. இவங்க எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க, நல்லா ஸ்கோரும் பண்ணவங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணணும்? டெய்லி டார்கெட்ஸ் கொடுப்பாங்க. டெய்லி டார்கெட்ஸ். இந்த டெய்லி டார்கெட்ஸை முடிச்சுட்டு மென்டர் கிட்ட சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றதால நாங்கள் விட்டுட்டோம். டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா கால் போகும் வீட்டுக்கு. 2 டெஸ்ட் மேலே அட்டன் பண்ணலன்னா. சரியா? கால் வரும். இந்த டெஸ்ட்டு இந்த டேட்டில் நடக்குதுன்றதுக்கு கால் வரும். பேரண்ட்ஸ் நம்பருக்கு கால் போகும். இதுவும் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம். ஸ்டடி ரூம்னு ஒன்று இருக்குது டிஸ்கார்டில். அந்த ஸ்டடி ரூமில் நீங்கள் லைவாக உட்காந்து படிக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரிங்களா? அதில் சேஃப்டி இஷ்யூ ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, பிரச்சனையே இருக்காது. டிஸ்கார்டில் அன்டில் அன்லெஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் யாரும் உங்களை மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ண முடியாது. இதே டெலகிராமில் நிறைய பேர் இங்கே வந்து மென்டர்ஷிப்ன்ற பேரில் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. டெலகிராம் மென்டர்ஷிப் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். யார் உனக்கு என்ன கருமத்தை அனுப்புவானே தெரியாது. பிகாஸ் ஆல்ரெடி எங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கண்ட விஷயங்கள் நடக்கும். யாராச்சும் யார் கூட சேட் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. அதில் நம்பர்ஸ் எல்லாரோட நம்பர்ஸ் தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறதுனால we are not doing that in டெலகிராமில் நாங்கள் பண்ணுறது கிடையாது. நான் கிளியராகவே சொல்லிடுறது. டெலகிராம் மென்டர்ஷிப் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே, இது இல்லாமல் 3 மென்டர்ஷிப் மீட்டிங் மாதத்துக்கு நடக்கும். அது இல்லாமல் பேரண்ட்ஸ் மீட்டிங் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு ஆன்லைன் பேட்சில் உங்களால் கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது. பட் we are giving that. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் இப்போவே வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேட்ச்சு இந்த ப்ரைஸில் வாங்கலாம். இல்லைனா இந்த 2000 டிஸ்கவுண்ட்டே நான் தூக்கிடுவேன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வெப்சைட் உள்ள இல்லை ஆப் உள்ள போயிட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த இடத்துல பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். இந்த இடத்துல கூப்பன் கோடு காட்டும். இதில் நான் லாகின் பண்ண எனக்கு அப்புறம் கோர்ஸ் காட்டிடும். ஏன்னா ஆல்ரெடி நான் கோர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதில் ஸோ ஒரு கூப்பன் கோடு காட்டும், ஃப்ளாட் 2000ன்னு சொல்லி. அந்த கூப்பன் கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு விஷயம், இல்லை எனக்கு புக்ஸு வேணும், கொஷின் பேங்க்ஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், என்சிஆர்டி வேர்ட் டு வேர்ட் ஃபிசிக்ஸ், என்சிஆர்டி வேர்ட் டு பயாலஜி, என்சிஆர்டி வேர்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 18,990 ப்ரைஸ்லேயே நாங்கள் உங்களுக்கு வெயிட் அ மினிட் நான் பாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், அது போயிடுச்சு. வெயிட் அ மினிட்
டன். ஸோ இங்கே வாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சப்போஸ் புக்ஸ் வேணும்னா இது ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு வந்து நாங்கள் பயங்கரமான ப்ரைஸில் கொடுத்துட்ருந்தோம். 15,000 16,000 சம்திங்லேயே கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போ வந்து ப்ரீ புக்கிங் பண்ணாதவங்களுக்கு அரௌண்ட் யூ ஹேவ் டு பை இட் லைக் 3,000 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் மேக்ஸிமம் பேர் வந்து வாங்குறது என்னென்னா ப்ரோ மேக்ஸ் தான். நிறைய பேர் ப்ரோ மேக்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு சார்ட்ஸ் கிடச்சிரும், தவார் புக்கு கிடச்சிரும், அந்த டெய்லி பிளானிங் புக்கு. சரிங்களா? அது இல்லாமல் வந்து இந்த டவாரும் டெய்லி பிளானிங் புக் இது ரெண்டுமே சேம் தான். இது வந்து எடிட்டர் ஆக்சுவலி தனித்தனியாக போட்டிருக்காரு. இது சேம். நிறைய பேர் வந்து இது என்ன இன்னொன்று வரல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பேட்ச் கூட சேர்த்து அரௌண்டு 17 மெட்டீரியல்ஸ் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இருக்கிறதுலே எங்களோட ஹையஸ்ட் ப்ரைஸ். ஸோ 23,736. இதில் டெலிவரி சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணலை. டெலிவரி சார்ஜஸ் நீங்கள் புக் வாங்கும்போது கோர்ஸ் வாங்கும்போது ஆட் ஆகும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கிளியராக லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், இன்கேஸ் வேறு ஏதாச்சும் கோர்ஸஸை பற்றி உங்களுக்கு நான் வந்து வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ மேக் வீடியோ ஆன் தட். ஏன்னா நிறைய பேர் வந்து வேறு கோர்சஸ் வந்து MBBS ரிலேட்டடான கோர்சஸ் போகணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அண்ட் இந்த வீடியோவை யாராச்சும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்க. பேக்லாக்ஸ்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெறி கொண்டு படிங்க. கண்டிப்பாக வந்து யூ வில் சக்சீட் திஸ் இயர். நீங்கள் பிரைனி மெடிக்கு ட்ரஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா we will never break your trust. கண்டிப்பாக சூப்பரான ஒரு பேட்ச் உங்களுக்காக இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ரெக்கார்டிங் ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. ரெக்கார்டிங் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது விற்றுருவாங்க ரெக்கார்டிங் மட்டும் கொடுத்து. சரிங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், இட் வில் நெவர் பி ஒர்த் ஆஸ் லைவ் செஷன்ஸ். அதுக்காக தான் எல்லா பெரிய இன்ஸ்டியூட்ஸில் கூட வந்து லைவ் செஷன்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம். பிகாஸ் லைவ் கிளாஸஸ் ஆர் இன்ட்ராக்டிவ். லைவில் எடுக்கணும்னு சொல்லி தான் வந்து இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, கிளாஸஸ் எப்போ நடக்கும் ஏது நடக்கும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வைப்பாங்க. எல்லாமே கிளாரிஃபை பண்ணி வைப்பாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு எதுவும் இல்லை. ஆல் த பெஸ்ட். எது பண்ணுறதா இருந்தாலும் வந்து வி வில் பி சப்போர்ட்டிங் யூ பீப்புள். எல்லாருமே நல்லா படிங்க, நல்லா வந்து லைஃப்பில் முன்னேறுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.